ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆதார் கார்டு நியூ அப்டேட்டட் வெர்ஷனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஆதார் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததும் அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது ரோவில் பாருங்கள், அதாவது ரெண்டாவது காலமில் பாருங்கள் டவுன்லோட் ஆதார் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் வச்சுருக்கவங்க அதில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு நம்பர் இல்லை, இப்போ தான் நியூவாக அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை வந்து ஆதார் கார்டு நம்பர் கையில் இல்லை, அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறவங்க இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஆதார் நம்பர் அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து ஆதார் நம்பர் வச்சுருக்கவங்களும் இந்த டவுன்லோட் ஆதாரில் போய்ட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் இல்லை அப்படிங்கிறவங்க என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அப்படிங்கிறத டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டர் 14 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னாக்க நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. நியூவாக அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இது மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 14 டிஜிட் நம்பர் இருக்கும். இதுதான் வந்து அந்த என்ரோல்மெண்ட் நம்பர். அதை வந்து நீங்கள் வந்து அந்த 14 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற கட்டத்தில் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டேட்டு டைமு இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து என்டர் 14 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறதுல இந்த 14 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணியாச்சு. ஏற்கனவே உள்ள பழைய மெத்தடில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து டேட்டு டைம் எல்லாம் என்டர் பண்ணுறது மாதிரி வரும். அதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்துட்டு இருந்தது. இப்போ அதில் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நியூ மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 14 டிஜிட் நம்பர், அதுக்கப்புறம் இஐடி டேட்டு, என்ரோல்மெண்ட் ஐடி எடுத்த டேட்டு, எந்த டேட்டில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணோம், இல்லை நியூவாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து அப்ளை பண்ணிங்க அந்த டேட்டை வந்து இந்த கேலண்டரில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாக்கில் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா பார்த்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கோம். அந்த ஓடிபியை இந்த கீழே இருக்க லைனில், அதாவது என்டர் ஓடிபி அப்படின்ட்டு பாருங்கள், அதில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது ஆதார் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதாவது கங்க்ராச்சுலேஷன், யுவர் ஆதார் கார்டு ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடட் அப்படின்னு வந்துடும். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டவுன்லோடில் போய் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னாக்கா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு 4 டிஜிட் ஆஃப், அதாவது உங்களுடைய நேமில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர், அதாவது இனிஷியலோடு இருந்துச்சு அப்படின்னா இனிஷியலோடு சேர்த்து ஃபஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துடைய அதாவது இயர் மட்டும் 14 டிஜிட், அதாவது 4 டிஜிட் அந்த இயர் மட்டும் வந்து என்டர் பண்ணுங்கள். மொத்தம் வந்து 8 லெட்டர். அதாவது உங்களுடைய நேமில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துடைய இயர் மட்டும் இந்த 8 லெட்டர்ஸ் மட்டும் என்டர் பண்ணிங்கன்னாக்கா என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியதான். இதுதான் வந்து அப்டேட்டட் மெத்தடில் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுற மெத்தடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.